ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ஒரு ஃபைனல் ரிமைண்டர், ஓகேவாப்பா? ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வரப்போகிற 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்காக நம்மளோட டிஎன்பிஎஸ்சி கிங்டம் சார்பாக நம்ம ஒரு குரூப் 4 பேட்ச் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தோம். சரிங்களாப்பா? வெற்றி நிச்சயம் அப்படி சொல்லி ஒரு 180 டேஸ்க்கான ஒரு ஃபுல் டெஸ்ட் பேட்ச். சரிங்களா? டெஸ்ட்டு, கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே கொடுத்து ஒரு 100 ருபீஸ்க்கு, ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ்க்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த பேட்ச் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இதை அனௌன்ஸ் பண்ணி நம்ம 26th அன்னைக்கு நம்மளோட பேட்ச் இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணவும் செஞ்சாச்சு, ஓகேவாப்பா? இதுக்கான ஸ்டடி பிளானாக இருக்கட்டும், ஷெடியூல் வீடியோவாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம், ஓகேவா? கிட்டத்தட்ட 700+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஓகேவாப்பா? ஸோ இப்போவும் உங்களுக்கு வேற யாருக்காவது ஜாயின் பண்ணக்கூடிய விருப்பம் இருக்குது அப்படின்னா இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேவா? இன்னைக்கு வந்து டேட் 1 ஜூலை 1. ஸோ ஜூலை 1 இன்னைக்கு நைட்டு 12 மணியோட நம்ம இந்த பேட்சை டோட்டலாக க்ளோஸ் பண்ணுறோம், ஓகேவாப்பா? ஸோ அதுக்கு மேலே நம்ம எந்த விதமான அட்மிஷன்ஸும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு ஜாயின் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இருந்தால் 12 மணிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி ஒரு 2 டேஸ் முன்னாடி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம். என்ன அப்படின்னா, இப்போ உங்கள்கிட்ட பேமெண்ட் இல்லை, உங்கள்கிட்ட பேமெண்ட் கட்டுறதுக்கு 1 நாள் ஆகும், 2 நாள் ஆகும், இல்லை 1 வீக் ஆகும் சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் நம்ம கொடுத்துருந்தோம், ஓகேவா? ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த ஒரு அப்டேட்டும் வந்து கொடுத்துருந்தோம், ஓகேவாப்பா? இப்போ எதுக்காக நம்ம இதை க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம க்ளோஸ் பண்ணாதான் நம்ம அடுத்த ப்ராசஸ் எல்லாமே பண்ண முடியும், சரிங்களா? ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு அடுத்து ரோல் நம்பர் கொடுக்கணும். இப்போ நான் இன்னைக்கு நைட்டு நம்ம 12 மணிக்கு இந்த பேட்சை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நாளைக்கு வந்து அவங்களுக்கான ரோல் நம்பர் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருவோம், ஓகேவா? ஸோ ஆல்ரெடி சாட்டர்டே 4th அன்னைக்கு நம்ம டெஸ்ட் வந்து சொல்லியிருந்தோம், ஷெடியூல் 1க்கான டெஸ்ட் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இதை பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா 4th சாட்டர்டே அன்னைக்கு நம்மளோட ஷெடியூல் 1 டெஸ்ட் சொல்லியிருந்தோம். ஸோ அது வந்து 5th தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம், சரிங்களா? 1 டே மட்டும் நம்ம தள்ளி வைக்க போகிறோம், 5th தான் நடத்த போகிறோம். ஏன்னா இன்னைக்கு தான் நம்மளோட பேட்சை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஏன்னா க்ளோஸ் பண்ணிட்டாதான் அடுத்த உள்ள வர ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு 2 டேஸாவது தேவை, ஓகேவா? ஸோ அவங்க படிக்கிறதுக்கும் ஒரு 2 டேஸாவது தேவை. ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம 5th அப்போ நடத்திக்கலாம். ஸோ யாருக்காவது ஜாயின் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இன்னைக்கு நைட்டு 12 மணிப்பா. ஸோ அதுக்குள்ளே ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சார் எனக்கு வந்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யாரும் சொல்லாதீங்க. அடுத்த மந்த் வேணால் நம்ம நெக்ஸ்ட் பேட்ச் போடுற மாதிரி ஐடியா இருந்துச்சு அப்படின்னா பார்க்கலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேட்சுக்கான அப்டேட் இதுதான். இந்த பேட்ச் வந்து இன்னைக்கு ஜூலை 1 அன்னைக்கு நைட்டு 12 மணியோட க்ளோஸ் ஆகிரும், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் எந்த விதமான அட்மிஷன்ஸும் கிடையாது, ஓகேவாப்பா? ஸோ இதை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சொல்லிக்கிறோம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் பே பண்ணி உள்ளே வந்திருக்கீங்க, ஆல்ரெடி பேமெண்ட் பண்ணிட்டேன் சார், நான் வந்து இன்னும் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டேன், இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்னைக்கு நைட் 12 மணிக்குள்ளே நம்ம எல்லாரோட ரெக்வஸ்ட்டுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஆயிரும், ஓகேவா? வாட்ஸ்அப்பில் நீங்கள் யார் யார் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ, உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் ரிப்ளை வரலையோ, ஸோ அவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ளே உங்களுக்கான எல்லா ரிப்ளையும் வந்துடும், ஓகேவா? ஸோ அதனால நீங்கள் அதை பற்றி எந்த கவலையும் வந்து பட வேணாம், ஓகேவாப்பா? அண்ட் ஆல்ரெடி பேட்ச்க்குள்ளே வந்துட்டீங்க, இப்போ பேமெண்ட் பண்ணிட்டீங்க, பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டீங்க, அதுக்கப்புறம் பேட்சுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் அனுப்பியிருப்போம், அதுக்கப்புறம் ஒரு டெலகிராம் சேனல் லிங்க்கு, அதுக்கப்புறம் ஒரு வாட்ஸ்அப் குரூப், ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு சில பேருக்கு நம்ம இந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்கும் டெலகிராம் சேனல் மட்டும்தான் அனுப்பியிருப்போம், சரிங்களா? அதே மாதிரி தான் இன்னும் சில பேருக்கு வாட்ஸ்அப் குரூப் மட்டும் அனுப்பியிருப்போம். அது என்னங்கிறது நான் உங்களுக்கு காலையிலே வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்தேன், ஓகேவா? ஏன்னா வாட்ஸ்அப் குரூப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் மெசேஜஸ் வந்து காட்டலை. ஸோ அதனால் இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் நான் நாளைக்கு உங்களுக்கு ஒரு புது குரூப் வந்து நான் உங்களுக்கு கொடுப்பேன், ஓகேவா? அந்த நியூ குரூப்பில் எல்லாருமே உள்ளே வந்து ஜாயின் பண்ணிடுங்க, ஓகேவா? பேமெண்ட் பண்ண எல்லாருமே உள்ளே ஜாயின் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த குரூப்பில் நம்ம ஷெடியூல் 2லேருந்து ப்ராப்பராக இப்போ நம்ம எப்படி டெலகிராமில் நம்ம ஷெடியூல் 1 எல்லா வீடியோ, பிடிஎஃப் எல்லாமே கொடுத்து ப்ராப்பராக கொண்டு போகிறோம், அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப்லேயே வந்து பக்காவாக டிட்டோவாக வந்து கொண்டு போகிறோம், சரிங்களா? ஸோ அது வந்து நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஷெடியூலில் ஸ்டூடெண்ட்ஸ் டெய்லி ஜாயினிங்லே இருந்ததுனால நம்மளால் ப்ராப்பராக கொடுக்க முடியல. ஏன்னா நியூவாக ஜாயின் ஆகிறவங்களுக்கு ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய மெசேஜஸ் எதுவுமே காட்டாது, சரிங்களா? ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் ஷெடியூல்லேருந்து அது ப்ராப்பராக போயிடும். ஸோ மற்றபடி வேறு எதுவும் அப்டேட் இருக்குது அப்படின்னா நம்மளோட பேட்ச் குரூப்லேயே வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இதுதான். இன்னைக்கு நைட்டு 12 மணி, ஜூலை 1 இன்னைக்கு நைட் 12 மணியோட நம்மளுக்கு அட்மிஷன் க்ளோஸ் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே யாருக்காவது வேணும், அதுக்குள்ளே யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகேப்பா, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம்.